பிரத்திவர்த்தனுக்கும் கூட பிரச்சனைகள் அங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். பிரச்சனைகள் இல்லாதவனே இல்லை. சார் நேற்றுக்கு ஒருத்தர் எங்கிட்ட வந்து, சுவாமியே ரொம்ப பிரச்சனையில் முங்கியிருக்கேன் அப்படின்னு. பிரச்சனை இல்லாதவன் யாருடாப்பா? பிரத்திவர்த்தனுக்கும் பிரச்சனை தான். மேலே உட்கார்ந்து இருக்கிறவங்கிட்டேருந்து ஒரு சாதாரணமானவன் வரைக்கும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் பிரச்சனைகள் இருக்குங்கிறதுக்கு அவனுடைய கடமையை நிறுத்தினியானாக்கே ரொம்ப தப்பிதமாகிடும். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் உனக்கு கடமைங்கிறது ஒன்று உண்டு. அந்த கடமையை நீ நிறைவேற்றத்தான் வேணும். ஏதோ பிரச்சனை வந்திருக்கேங்கிறதுக்காக என்னுடைய கடமை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு உட்கார்ந்தியானாக்க அது பெரிய தப்பிதமாயிடும். பிரச்சனைகள் இருக்கும், அதனால் உன் கடமையை நிறுத்தாது. உன் கடமையை ஒழுங்கா செய்யணும், கர்த்தவியத்தை ஒழுங்கா செய்யணும். ஆனா அதோட நீ பகவானை பிரார்த்தனை செய். உன்னுடைய கர்த்தவியத்தையும் செய்து பகவானையும் பிரார்த்திக்கணும். அதுக்குதான் பகவான் அர்ஜுனனுக்கு சொல்ற போது, தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்யச்ச, 2 வார்த்தை சொன்னார். பகவானையும் நினைச்சுக்கோ, யுத்தியான உன் கடமையையும் செய். வெறும் நான் தான் எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்காது. பகவான் இருக்கேன் எல்லாம் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைச்சுக்காது.